பிரைஸ் அலாட். என் பேர் ஆண்ட்ரூ. நான் ராயபுரம் சென்னையிலேருந்து வரேன். கர்த்தர் கொடுத்த வேலையை துச்சமாக எண்ணி தூக்கி எறிஞ்சேன். அந்த காலத்தில் இன்டர்வியூ கூட எனக்கு ஸ்கெட்யூல் ஆகலை. நவம்பர் 2017 ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கொடுத்த வார்த்தை என்னென்னா, எனக்கு நன்மையான இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. இருந்தாலும் அவிஸ்வாசத்தினாலேயும் மேலும் தற்பெருமை, எப்போ இங்கே போனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதனால் எனக்கு சரியான வாய்ப்புகள் எதுவும் அமையவே இல்லை. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்போ நான் உண்மையாக வேலை தேட ஆரம்பிச்சனோ அடுத்த மாதமே எனக்கு நல்ல ஒரு வேலை. என்னோடய பிரயாசம் என்னன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்கும் மேலே இரட்டிப்பான ஒரு பிரயாசத்தை எனக்கு தந்து ஒரு நல்ல வேலையில் இப்போ எனக்கு அமர்த்திருக்காரு. அதுக்கு கொடான கோடி நன்றி. அதே நேரத்தில் கடன் பாரங்களுக்காகவும் நல்ல ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் அம்மாவும். அம்மாவுக்கு மூலமாக பணத்து மூலமாக அந்த கடன் பாரங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து இப்போது கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்த ஆண்டவருக்காகவும் கொடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் டேவிட் சார்லஸ், என் மனைவி பேர் டெய்சி, குழந்தை பேர் ஆன்சி கிறிசோலைட். எங்களுக்கு திருமணமாகி 12 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. நாங்களும் எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்து ஒரு கட்டத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் சுமார் ஒரு 5 வருஷமாக எங்கள் அம்மா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்த விஷயம், பிரதர் ஸ்டீபன் ஒருத்தவங்க இருக்காங்க, நான் டிவியில் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறேன். நான் கோடம்பாக்கத்தில் இருக்கேன், அம்மா மதுரையில் இருக்காங்க. பிரதர் ஸ்டீபன் கொட்டிவாக்கத்தில் இருக்காங்க, அவங்க ப்ரேயருக்கு ஒரு தடவை போயிட்டு வான்னு சொல்லிட்டு 5 வருஷமாக திரும்ப திரும்ப வற்புறுத்திகிட்டே இருந்தாங்க. நான் அதை அசட்டை பண்ணிவிட்டு போகவே இல்லை. கடைசி ஒரு கட்டத்தில் 2016 வருஷம், நீ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டப்பா, எனக்காக நீ இது ஒன்றும் செய்யக்கூடாதான்னு சொல்லி அம்மா கேட்டதுக்காக, அம்மாவோட வற்புறுத்துதலுக்காக 2016 டிசம்பர் மாதம் இங்கே இந்த மீட்டிங்க்கு நான் அட்டன் பண்ணேன். அன்றைக்கி அண்ணன் கொடுத்த செய்தியில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பெத்லகேம் குழந்தை பாக்கியம் அருளும் வீடு அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொன்ன அந்த செய்தியின்படி நம்ம வந்த அன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை தந்திருக்காருன்னு சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த நாளில் நாங்கள் திரும்பி போனோம். திருப்பி நாங்கள் பிப்ரவரி மாதம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். அப்போ அண்ணனை நீங்கள் சந்திக்கணுன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக அண்ணனை நேரில் பார்த்து நாங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட்டுக்காக நாங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தோம். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சது இந்த டிசம்பர் மாதத்தில் எங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஆனால் அதற்கு முன்னால் கர்த்தர் இந்த கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு குழந்தையை தந்துட்டார். நாங்கள் குழந்தையோடு சென்று சாட்சி சொல்லும்படியாக அண்ணனை சென்று சந்திக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அண்ணன்ட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பாக்கியத்தை தந்திருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரோன்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். இதோ நீங்கள் தேடி வந்திருக்கிற தெய்வம் மகத்துவம் உள்ள ஒரு தெய்வம். அப்படியென்றால் அவர் வல்லமை படைத்த தேவன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவராலே ஆகும். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பாதிப்பதற்கான பலனையும் அருளுகிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். வானத்திற்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது, இயற்கைக்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது, கடல் அலைகளுக்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் இவற்றுக்குள்ளெல்லாம் வல்லமையை வைத்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எவ்வளவு வல்லமை பொருந்தினவர்! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டாராம். ஒருவரையும் புறக்கணிக்காத சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை பற்றி இன்றைக்கு நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, ஒருவரையும் புறக்கணியாத தெய்வம். ஒருவரையும் புறக்கணியாத தெய்வம். அப்படியானால் யார் உங்களை புறக்கணித்து ஒதுக்கி தள்ளி இருந்தாலும் புறக்கணிக்காத தேவனை தேடி வருகிறபடியினால
நீங்கள் இன்றைக்கி தைரியமாக போகலாம். ஏன்னா நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன்னு சொல்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர். உனக்கு தேவையான செல்வங்களை கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற சுகத்தை கொடுக்கிற வல்லமை அவரிடத்திலே உண்டு. நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. உன்னுடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. அவர் சொல்கிறார், உன்னை நான் புறக்கணித்து தள்ள மாட்டேன். அவர் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுக்காக பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டார் என்று எபிரேயர் 13:12 நாம் வாசிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுக்காகவே பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டவர் நம்முடைய ஆண்டவர். சங்கீதம் 51:17 சொல்லுகிறது, அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத தேவர். இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தை நிறைய பேர் நொறுக்கி போட்டிருக்கலாம், நசுக்கி போட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாய். அந்நியர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள், சந்தேக வார்த்தைகள், இல்லாவிட்டால் உன்னை கேவலப்படுத்தி ஈனப்படுத்தி அடுத்தவர்களுக்கு முந்தாக பரிகாசம் பண்ணின அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தை நொறுக்கி போட்டு இருக்கலாம். ஆனால் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற உன்னை இன்றைக்கு காயம் கட்டி என் ஆண்டவர் அனுப்ப போகிறாராம். அவர் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாமல் இருதயத்தின் காயங்களை ஆற்றி தேற்றி உங்களை ஆறுதல் படுத்தி காயம் கட்டி சமாதானத்தோடு அனுப்புவார். இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த மூல வசனத்திலே அவர் ஒருவரையும் புறக்கணிக்காதவர் என்று சொன்ன அந்த வசனம் யோபுவின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவுக்கு உற்சாக வார்த்தையை கொடுக்கும்படிக்கு தான் அவனுடைய நண்பன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல இவரிடத்தில் சொல்லுகிறான். இதோ நீ ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் யோபு, அவர் மகத்துவமுள்ள தேவன், ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார். இன்னைக்கு உலகத்தாரெல்லாம் உன்னை புறக்கணிச்சாச்சு, ஆனால் ஆண்டவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார் என்று ஒரு விசுவாச வார்த்தையை கொடுத்து அவனை தைரியப்படுத்துகிறான். இன்றைக்கு அதே வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். யார் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும், யார் புறக்கணித்திருந்தாலும், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், உன்னை நாம் புறக்கணிக்க மாட்டேன்ற ஒரு உத்தரவாதத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீ சமுதாயத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், உன் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, நீங்கள் படிக்கிற யூனிவர்சிட்டியில் உன்னை எல்லாரும் புறக்கணித்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்? ஒருவேளை உங்கள் வாத்தியாரே உன்னை ஒதுக்கி பின்னால் ஒரு இடத்துல வச்சிருக்கலாம். உனக்கு ஆகாத யாரோ ஒருவர் உன்னை ஒதுக்கி உன்னை எல்லா விதத்திலும் ஓரங்கட்டி வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாதென்று எல்லாராலும் புறக்கணித்து தள்ளப்படுகிற கற்களை மூளைக்கல்லாய் பயன்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு யார் ஒன்று ஒதுக்கி வச்சிருந்தாலும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் நன்மை செய்கிற நாள். ஒதுக்கப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்தி அலங்கரித்து அழகு பார்க்கிற நாள். யார் உங்களை தள்ளி வச்சாங்களோ, ஒதுக்கி வச்சாங்களோ, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாம், என்னுடைய தொடர்பை வச்சுக்கிறத நான் கேவலமாக நினைக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் இனி உன் பாதப்படியில் வந்து விழுவாங்க. விழக்கூடிய அளவுக்கு மகத்துவமுள்ள ஆண்டவர் உனக்குன்னு ஒரு விசேஷித்த மகத்துவத்தை இன்றைக்கு கொடுப்பார். இவ்வளவு நாளும் இல்லாத அளவிற்கு நீ சாதனையாளராய் மாறும்படி உனக்குள்ளே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய திராணியை வைக்கிறார். ஆண்டவர் உனக்குள்ளால் ஒரு தாளந்தை வைக்கிறார், உனக்குள்ள ஒரு திறமையை வைக்கிறார், உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அநேக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறதை என் ஆவியிலே நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். அநேகர் சொல்கிறீங்க, என்னுடைய ஊழியத்துக்கு இந்த உலகத்தில் மரியாதை இல்லை, மதிப்பு கிடையாது, குடும்பத்தில் என் ஊழியத்தை யாருமே மதிக்கிறது கிடையாது, நான் ஊழியம் செய்கிற இடத்துல எல்லாரும் என்னை அற்பமாக பார்க்குறாங்க என்று சொல்லி சிலர் கண்ணீர் வடிக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒன்றால் தான் அற்புதம் நடக்க போகிறது, ஒன்றை கொண்டு அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். இனி அவர்கள் சொல்லுவார்கள், உன்னோடு மாத்திரம் உன் தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக
ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு மகத்துவமுள்ள தேவனுடைய மகத்துவமான வல்லமையின் வரங்களை இன்றைக்கு இறங்க பண்ணுகிறதை நாவியில பார்க்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சாதாரணமாக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்டு பிணியாளிகள் எழும்பி நடப்பார்கள், முடவர்கள் எழும்பி நடப்பார்கள், பேசாத பிள்ளைகள் பேசுவார்கள், பார்வை இல்லாத பிள்ளைகள் பார்வை அடைவார்கள். இவ்வளவு நாள் நீ போராடி ஊழியம் செய்தும் சில நேரங்களிலே உனக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை, அற்புதங்கள் உன் ஊழியத்தில் நடக்கவில்லை. அதனால் எல்லாருக்கும் முன்பாக நீ ஒரு பரிகாச பொருளாய் நிற்கிறாய், எல்லாருக்கும் முன்பாக நீ பரிதபிக்கப்படக்கூடிய நிலைமையில் நிற்கிறார். என் இயேசு உன்னை பார்த்து பரிதாபப்படுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மனதுருக்கத்திலும் மகத்துவம் உள்ள ஆண்டவர். இன்றைக்கு உன்னை பார்த்து அவர் மனதுருகுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அடிக்கப்பட்டாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நொறுக்கப்பட்டாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உடைக்கப்பட்டாயோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மாத்திரம் நீ மறந்து விட வேண்டாம். அவர்கள் உன்னை ஒடுக்கினார்கள், சிதைத்தார்கள், ஆனால் உன்னை அவர்களால் அழிக்க முடியவில்லை. காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஒருவராலும் உன்னை அழிக்க முடியாது. நீ இருக்கிற இடம் தெரியாமல் உன்னை அசைச்சிருவான் பாரு, உன்னை அது பண்ணிடுவான் பாரு அப்படின்னு சொன்னவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போவாங்களே தவிர, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய புகழை பாடத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை இப்பொழுது உங்கள் மேலே இறங்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடைகிறது. யாரெல்லாம் உன்னை பார்த்து அனுதாபப்பட்டு ஐயோன்னு சொன்னாங்களோ அவர்களெல்லாம் இனி உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது, ஏதோ ஒன்று உன் சரீரத்தில் நடக்கப் போகிறது, ஏதோ ஒன்று உன்னுடைய குடும்பத்தில் நடக்கப் போகிறது. எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் நீ இருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பதற்காகவே இந்த பூமியிலே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்ள என் ஆண்டவர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய வியாதி மற்றவர்கள் உன்னை வெறுப்பதற்கும் புறக்கணிப்பதற்கும் ஏதுவாக உன் சரீரத்தில் இருக்கலாம். அது ஒருவேளை துர்நாற்றம் அடிக்கிற ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எல்லாரும் உன்னை அருவருப்பாய் பார்க்கக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கலாம். ஆனால் இயேசு உன் அருவருப்பை பார்க்கிறவர் அல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்பாக எல்லாராலும் அருவருக்கப்படுகிற குஷ்ட ரோகிகள், அவர்களுக்கென்று பாளையத்திற்கு புறம்பே தான் இடம் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டிலே போய் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு அவனுடைய வார்த்தையை மதித்து, அவனுடைய கூப்பிடுதலை மதித்து அவன் வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டவர் நம்முடைய ஆண்டவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாளாம். எங்கிருந்தார் அப்பொழுது அவர்? அவருடைய தலையிலே ஊற்றப்பட்ட நறுமணம் வீசுகிற அந்த நளத தைலத்தை அவள் உடைத்து ஊற்றும் பொழுது அவர் எந்த வீட்டில் இருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, பெத்தானியா என்கிற கிராமத்தில், இந்த பெத்தானியா என்கிற கிராமம் எருசலேமை விட்டு ரொம்ப தூரத்தில் ஒரு கிராமமாக தான் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பெத்தானியாவை கிராமம் என்று தான் சொல்லுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பாளையத்திற்கு புறம்பே, எருசலேமிற்கு புறம்பே பெத்தானியா என்று ஓரங்கட்டப்பட்ட ஒரு கிராமத்துக்குள்ளால ஒரு குஷ்டரோகி வாழ்கிறான். அவனுடைய பெயர் சீமோன். அவன் வீட்டிலே போஜன பந்தி இருக்க ஆண்டவர் போனாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். அந்த குஷ்டரோகிகளை எல்லாரும் ஒதுக்கி புறக்கணித்து அவங்கள பாளையத்துக்கு புறம்ப அவங்களுக்குன்னு ஒரு குடியிருப்பை வச்சு அங்கே தான் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டில் நம்பி அவங்க வீட்டில் போய் அவர் சாப்பிட உட்கார்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு குஷ்டரோகி, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களான்னு அவர் கூப்பிடும் பொழுது அவனுடைய சத்தத்தை மதித்து, எல்லாரும் புறக்கணித்தால நான் உன்னை புறக்கணிக்கலை அப்படின்றத அடையாளம் காட்டும்படி என் இயேசு அங்கே போனார். போயிட்டு தூரத்தில் இருந்து பார்த்துட்டு வரல, அப்படியே நீ அங்கே இருப்பா நான் இங்கே நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வரல. அவன் கூட போஜன பந்தி இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் கையால் சமைச்ச ஆகாரத்தை என் இயேசு சாப்பிட்டார். ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய நிலைமையை கண்டு உன் கையால் நான் சாப்பிட்றது கூட எனக்கு அவமானம் என்று சொல்லி
ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தார் உன் கையால் சாப்பாடு வாங்குறத அவமானமாக நினைக்கலாம். ஆனால் அதே குடும்பத்தார் உன் மத்தியிலே வருவார்கள். உனக்கு ஒருபடி சாப்பாடு மட்டும் கொடுமான்னு சொல்லி உன் கையிலிருந்து ஒருபடி சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது எனக்கு ஆசீர்வாதம். உன் கையால் 100 ரூபா கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம். நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை நான் அணிஞ்சா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய நிலைமையை உயர்த்த போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அவர் அங்கே பந்தி இருக்கும் பொழுது இயேசுடைய தலைமையில் விலை உயர்ந்த அந்த தைலத்தை உடைச்சி ஊற்றினாலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா கூட பரவாயில்லையே என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்னார், என்னுடைய நாமம் மகிமைப்படும்படி இதை அவள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இன்னைக்கு உன்னுடைய கஷ்டம் நாளைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக உனக்கு அனுமதிக்கப்பட்டதை தவிர வேறொன்றும் இல்லை. லாசர் மரித்து போன பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது அங்கே இல்லை. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் வந்து, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது என் இயேசு சொன்னார், இல்லைம்மா, இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இவைகள் சம்பவித்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் சம்பவித்திருக்கலாம், அநேக வேதனைகளை நீ அனுபவித்திருக்கலாம், அநேக கொடுமைகளை நீ அனுபவித்திருக்கலாம், அநேக இழப்புகளை நீ சந்தித்திருக்கலாம். இவைகளெல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நீ வளர்ந்து வரும் பொழுதுதான் ஜனங்கள் இவள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவார்கள், இவன் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். அதன் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கு பிறகு நீங்கள் எந்த ஏழ்மையான நிலையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எவ்வளவு ஓரங்கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, இயேசு உன்னை அரவணைக்கிற நாள். இயேசு உன்னை தட்டி கொடுத்த, மகளே உனக்கு என்ன வேணும், மகனே உனக்கு என்ன வேணும் கேள். உன் இருதயம் உடைஞ்சி வந்திருக்கிற, எல்லாருடைய இருதயத்தை உடைச்சி போட்டாங்க, நொறுங்குண்ட இருதயத்தோடு நீ வந்திருக்கிற, காயப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிற, உன்னை காயங்கட்டி அனுப்ப விரும்புகிறேன். நான் என்ன செய்தா நீ சந்தோஷமாக போவேன்? இயேசு உங்களை பார்த்து கேட்குறார், மகளை நான் உனக்கு என்ன செய்யணும், நான் என்ன பண்ணுனா நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமாக போவேன்? அநேக நாட்கள் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீ சரியாக சாப்பிட மனசு இல்லை, சாப்பிட்றதற்கு உன்னுடைய சரீரமும் ஒத்துழைப்பு கொடுக்கலை, ஏதோ ஒரு கஷ்டம் உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கஷ்டத்தை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சு அவர் மேல் நம்பிக்கையாய் நீ கடந்து போ. அவரே உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, எவ்வளவோ சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவோ கஷ்ட காலங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் உம்முடைய அன்பு நாங்கள் அதில் அழிந்து விடாதபடி, சிதைந்து போகாதபடி எங்களை அழகாக நடத்தி கொண்டு வந்ததே மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. பஞ்சத்தின் காலங்கள் வந்தது, தேவைகளின் நெருக்கடிகளின் காலங்கள் வந்தது. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் அப்பா, நெருங்கி வந்து உதவிகள் செய்து எங்களை வாழ வச்சு ஆகாரம் கொடுத்து ஆடைகளை கொடுத்து அழகு பார்த்தீரே தேவனே. அந்த அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்துக்கள் எங்களை நெருங்கி வரும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகளும் கொள்ளை நோய்களும் எங்களை நெருக்கியும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டோமே, இறங்கி வந்து எங்களுக்கு அற்புதத்தை செய்து இவை பொழுதிலே எங்களை வாழ வைத்தீரே தெய்வமே. உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி அப்பா. வியாதி நேரத்தில் மட்டுமல்ல, எல்லாம் முடிந்தது என்கிற நேரத்தில், அடுத்த வேளை என்ன செய்ய போறேன்னு நினைக்கிற நேரத்திலே இயேசுவே நாங்கள் கூப்பிட்டோம். பறந்து காக்கிற பட்சியை போல இறங்கி வந்து என்ன மகனே வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய குறிப்பறிந்து தேவையறிந்து எங்களுக்கு உதவி செய்து இந்நாளில் இருக்கிறது போல எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் சொன்னேன்,
யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும், யார் உன்னை புறக்கணித்தாலும், நான் உன்னை புறக்கணிக்காத ஒரு சர்வ வல்லமையுள்ள மகத்துவம் நிறைந்த தேவன் என்று சொன்னேன். இதை விட எங்களுக்கு உத்தரவாதம் உள்ள வார்த்தை வேறு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்மாலே ஆகும். ஐஸ்வர்யத்தையும் செல்வங்களையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிறதற்கான வேலனை கொடுக்கிற ஆண்டவர் நீர். உமக்கு கோடி நன்றி பலிகளை செலுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.